நிஷா எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவா. நைட்டு தான் கேட்டேன், செஞ்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் என் மவனை. என்னடா தங்க பண்ணுற? யாருக்கு ஊற்றுற காப்பி? அப்பாவுக்கு. செல்வாவுக்கா? இங்கிட்ட நிஷா எனக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட தர்னிஷ் காப்பி வேலையில் இது பெட் காஃபி. என்ன நிஷா? எல்லாம் அடிக்கிட்டு இருக்காரு. எங்கடி கால் மேலே சும்மா அப்படி போடுங்க. தேங்க்யூ, வெரி குட். ஸ்கூலுக்கு கிளம்புங்க. தியா அப்பனுக்கு போய் குருமா வை, அம்மா சப்பாத்தி ஆக்கட்டும். என்னடி செய்யலை? இந்த செய்யறதுனால தான் சப்பாத்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா டீயில் சர்க்கரை இதே இல்லைடா, சூடே இல்லைடா. போட ஊத்துறா, ஊற்றி சுட வைடா. பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. சிரிக்காத. ஒரு டிவி வைக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு 6வது படிக்கிறான், 5வது 4வது படிக்கிறானா? எத்தனாவது படிக்கிறான்? 4வது படிக்கிறான். 3வது படிக்கிறானா? நீ எத்தனாவது படிக்கிற? 1வது. இப்போ குருமா வை. இப்போ போடு ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. டக்கு டக்குன்னு சாப்பாடை செஞ்சு கொடுங்க சூடா. என்ன ராஜா? அது கேட்க மாட்டா. எங்க தியா கேளு. அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி வந்துட்டு வர சொன்னாங்க. சக்கரை டப்பா அப்படின்னு சொன்னா வச்சேன். அதோட போய் எடுத்துட்டு வந்துட்டா. பிள்ளைங்களா உன்னை எல்லாம் மனித ஜென்மம் உங்க அம்மா அப்பா அடிச்சு வளர்த்துனா. ஏன்னா நீ எல்லாம் என்ன சொல்லலைங்க. அடிச்சு வளர்ப்பாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். அவ்வளவு வேலையும் பார்க்கணும். அவ்வளவு பெரிய கூட எல்லாம் காலைல 6 மணிக்கு எழுந்து பாத்திரம் விளக்கிருக்கேன். நான் விளக்கிருக்கேன். 2 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போகணும். நீ போய் 2 கிலோமீட்டர். நீ 2 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போனா, நான் 4 கிலோமீட்டர் நடந்து போனேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நீயும் படிக்கல, நானும் படிக்கல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு எனக்கு நானே பாடிக்க வேண்டியதான். சரி, டீயை கொண்டு வராதங்க.